நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்ந்து தெரிந்துள்ளேன். கர்த்தர் நல்லவர். எதுவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது. நம்முடைய தலைமுறைகளோடும் பிள்ளைகளோடும் கூட அவருடைய கிருபை இருக்கிறது. உன் சன்னதி மேல் ஆவியையும் சன்னிதானத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றினார். தேவன் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளை பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்குற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 133 அதனுடைய 3ஆம் வசனத்தில். இந்த வசனத்தை வாசிச்சுருங்க, பின்பதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 133 அதனுடைய 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வாசிங்க. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும். சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும். பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் கம்பெனிங்க வைக்கிறீங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம், ஜீவன், இந்த ரெண்டும் எங்கே தான் இருக்குன்னா தேவனிடத்துல தான் இருக்குது. எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கஷ்டப்படணும் யாருன்னு நினைக்கிறீங்களா? நான் கஷ்டமாக இருக்கணும், காலம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், என் கையை மற்றவங்கிட்டே நீட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் யாரும் இருக்குங்களா? நம்ம கை எப்பவுமே மேல் ஓங்கி இருக்கணும். ஆமேன்னு இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அதோடு கூட அங்கே ஜீவன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன்ன்றீங்களா? நல்ல பணம், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் நமக்கு பலவீனம் வந்தால் என்ன எடுத்துருங்களா? அது நமக்கு என்னதான் பணம் வந்து திருப்தி கொடுக்காதுல, சுகத்தை கொடுக்காதுல. ஆனால் தேவன் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கான். இது தாவீது அங்கே சொல்கிறாரு. தாவீது பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது வந்து தேவனிட்ட சகல கற்பனையின்படியே வாழ்ந்தவர். சரிங்களா? வாழ்ந்தவர். நம்மளாம் யார் தான்? தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற இந்த வசனத்துடைய வாழ்கிற மக்களாக இருக்கணும். ஆமென் இல்லைங்களா? அப்போ இந்த தாவீது விவரித்து சொல்கிறாரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து. 2 ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. அவரை பற்றிலாம் நிறைய இடத்துல என் தாசனாகி தாவீதை போல இல்லை, தாசனாகி தாவீதை போல இல்லை, ஆண்டவர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. தேவனுக்கு அப்புறம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபர் யாருன்னா தாவீது தான். அப்போ இந்த தாவீது பார்த்திங்கன்னா நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு. சரி, நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்காரு. அதில் எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அவருக்கு தெரியும் தேவனிடத்தில் வந்தால் எப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுப்பார் என்று. நல்லா உயர்த்தி வைப்பார், நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுப்பார். தாவீதை பார்த்திங்கன்னா அவன் ஐஸ்வர்யமும் கனமும் பூரண ஆயுசுலனாக இருந்து வாழ்ந்தாரான். வசனம் எடுக்காதீங்க, நான் சொல்லிட்டு போகிறேன். 4ஆம் புத்தகத்தில் இருக்கும். அவர் நல்ல ஐஸ்வர்யமும் கனமும் நல்ல முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தாராம். அப்போ தேவனிடத்தில் இதை பெற்றுக்கொண்ட அவர் அனுபவத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த சங்கீதம் எழுதி யாருங்களா? தாவீது. நீங்கள் தலைப்பு எடுத்து அதில் என்ன போட்டுருக்கு பாருங்கள். நிறைய தாவீதின் விண்ணப்பம் இருக்குது. அப்புறம் ஆசாபின் சங்கீதம் இருக்கும், ஆரோகண சங்கீதம், தாவீதின் அப்போ சங்கீதத்திலே ஒவ்வொரு வகை இருக்குது. பாட்டிலே இருக்குது பார்த்தீங்களா? பாட்டு பாடும்போது சொல்லுவாங்க மெலடி பாட்டு, அப்புறம் டிஸ்கோ, அப்படி பாட்டு இருக்குல்ல. அப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சங்கீதங்களை என்ன பண்ணாரு, தொகுத்து எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் தேவன் கொடுத்தது. சரி, இந்த தாவீது சொல்கிறாரு எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும். இப்போ எர்மோன் மேலும்ன்றதை ஒற்றையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சீயோன் பர்வதங்கள் அப்படின்னா சீயோன் பர்வதங்கள் இருக்கா இல்லை எருசலேமில் மட்டும் இருக்கா? பர்வதங்கள் இருக்குல்ல, அங்கே பர்வதங்கள் இருக்கலாம். இப்படி தான் வரேன். தாவீது தான் எழுதியிருக்காரு. தாவீது எதை பிடிச்சாரு? சியோன் கோட்டையை பிடிச்சார். சரிங்களா? ஆனால் சியோன் சொல்ல, சியோன் பர்வதங்கள் மேலும். அப்போ சியோன் என்பது சபை. புரியுது? சியோன்றது சபை. இந்த உலகத்தில் எத்தனை சபைகள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பாவை போற்றி துதித்து அவர் நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்துலையும் அவர் ஆசீர்வாதம் இருக்கும். இங்கே நம்ம துதிக்கிறோன்னா
இங்கே உயர்த்துறோன்னா, இங்கே ஒரு கூட்டமாக இருக்கிறோன்னா, இது சியோன் மலை, சரிங்களா? இதுக்கு மேலே எர்மோன் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த மேப் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, இது இந்த பக்கம் தெற்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கில். இந்த இந்த எர்மோன் மலை பார்த்தீங்கன்னா இப்படி மேல் நோக்கி இப்படி இருக்குமா, இந்த இந்த எருசலேமுக்கு மேல் நோக்கி இருக்குமா. அந்த எர்மோன் மலை பார்த்தீங்கன்னா பனிப்பாறையினால் நிறையப்பட்டிருக்கிற ஒரு மலை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆடுவாங்க. என்ன ஸ்போர்ட்ஸ்னால், இந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கேட் பண்ணுறதுனால உயரமான மலை, அது மேலே போயிட்டு ஹெலிகாப்டரில் கொண்டு போய் விடுவாங்களோ, இல்லாட்டி அவங்க எப்படி போவாங்களோ, போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் பனியில் ஓட்டுற பைக்கில் வந்துடுச்சு சரிங்களா, அப்படி மேலே போயிட்டு அங்கேருந்து ஸ்கேட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி ஒரு உயர்ந்த மலை, அங்கே ஃபுல்லாகவே பனியாக இருக்கும், பனி சரிங்களா. இந்த பனி உருகி யோர்தான் நதி இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வருமா. இந்த பனி இருக்குல்ல, இந்த பனி அப்படியே உருகி வருமா. நீங்கள் நினைப்பீங்க, அது உருகி வந்தால் நமக்கு என்ன, உருகி வராட்டி நமக்கு என்ன, அப்படி தான் நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு ஒப்பனை. ஏசப்பன் நிறைய ஊமையை பேசியிருக்காரு. அப்போ இந்த மலை பார்க்கும்போது தேவ சமூகம். எது? இந்த எர்மோன் மலை என்பது தேவ சமூகம், சியோன் என்பது சபை. நம்ம மேலே அவர் பனி அப்படியே இறங்கி வருமா. புரியுதா இல்லைங்களா? அதை தான் வர்ணித்து தாவீது எழுதுறாரு சரிங்களா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்குன்னு சங்கீதம் 133:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒருமித்து வருவது எத்தனை நன்மையோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒருமித்து தானே வந்திருக்கணும். இப்போ இது நன்மை, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம சபை கூடி வருது நன்மை. யாருக்கு சொல்லுங்கள், யாருக்கு நன்மை? எனக்கு சொல்லுங்கள், எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் கணவருக்கு, எல்லாருக்கும் நன்மை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அத்தை மாமா அத்தைக்கு, எல்லாருக்கும் நன்மை. ஏன்னா நீங்கள் இங்கே வரதால் உங்கள் மேலே இருக்கிற அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீடு முழுதுமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்கிறாரு, சகோதர ஒருமித்து வாசம் எத்தனை நன்மை, எத்தனை இன்மை சொல்லு. அடுத்த வாசம் சொல்லுது, அது இது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இதை கம்மி பண்ணுங்க லைட்டாக. போதும் போதும். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும். சரி, வந்துடலாம். இப்போ ஆரோன் மேலே ஊற்றின அபிஷேகம் சரிங்களா. ஆரோன் யார்? பிரதான ஆசாரியர். நம்மளும் பைபிள் படித்தா கொஞ்சம் புரிஞ்சிடும், பைபிள் படிக்கலாம் ஒன்றும் புரியாது. அதுதான் பைபிள் படிங்கன்னு சொல்கிறோம். ஆரோன் மேலே ஆரோன் அபிஷேகம் பண்ணல, பண்ண உடனே அந்த அபிஷேகம் இப்படி தாடி வழியாக வந்து இங்கே அங்கிலெல்லாம் வந்திருக்கான். இப்போ சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறாரு. அவர் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் அவர் தாடி வழியாய் வந்து நம்ம மேலே நிரம்பு தான். நம்ம தான் இந்த சபை என்பது சரீரம். இதுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, உடம்பு இருக்குது. ஏன் தெரியுமா? தலை அவர் சரீரம் நம்மளை வச்சுருக்காரு. கை வேலை செய்யணும், கால் வேலை செய்யணும், இதயம் வேலை செய்யணும். புரிதலைங்களா? நம்ம ஆளுக்கு ஒரு வேலை செய்யணும் சபையில். அதுக்கு தான் சபைக்கு அநேக அவயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த மேலான அந்த பணி, புரியுதுங்களா? அவர் சொல்கிற வர்ணிக்கிறார் பாருங்க, அந்த மேலான ஆசீர்வாதம் அது இறங்கி சபையில் இருக்கும் பொழுது அங்கே என்ன இருக்குமா? அங்கே 3ஆம் வசனம் 133:3, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பாருங்க. அங்கே பாருங்க, எங்கே நீங்கள் ஒரு டேஷ் போடுவாங்க, எங்கெங்க எந்த சபை தேவனோடு கூட அட்டாச்சாக இருக்குதோ, தேவனோடு கூட நல்லா பாருங்க. நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதுக்காகலாம் நம்மளை அழைக்கல கர்த்தர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ உண்மை உள்ளவராக இருக்குன்றதை எதிர்பார்ப்பார். உன்னுடைய உறவு வந்து தேவனோடு கூட அப்படி அட்டாச் இருக்கணும். நீ அட்டாச்சாக இருக்கும்போது அங்கே இருக்கிற பனி உன் மேலே இறங்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பூமியை கர்த்தர் எதில் நினைச்சாராம்? மூடு பனினால் நினைச்சாரு. அந்த மூடு பனி வந்த பிறகு தான் மனுஷனையே உண்டாக்கினார். அல்லேலூயா.
அப்போ இந்த சபையானது பாருங்க, நம்ம தான் சபை. இந்த சபை இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதமும் அங்கே ஜீவனும் உண்டாயிருக்குமா. இயேசுவின் இடத்துல வரவனுக்கு ஒன்றும் இல்லை, 2 இருக்குது. இதை தான் வர்ணித்து அவர் சொல்கிறார். யார்? தாவீதுடைய பாருங்க, எவ்வளோ அது உள்ள அவ்வளோ ரகசியம் இருக்குது. மேலே வாசம் எப்படி இருக்கும்? மேலோட்டமாக இருக்கும். இந்த மேலே பாருங்க, அவர் சொல்ற என் சந்நிதி மேல் ஆவியையும் என் சன்னிதானத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றுனர்ல, அவர் மேல் இருக்கிற ஆவியும் அவர் மேல் இருக்கிற ஆசீர்வாதமும் நம்மை நிரப்பியிருக்கிறீங்க. அவர் தான் சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அந்த தலையாக கிறிஸ்துவின் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேக தைலம் நம்ம மேலே இறங்கி அங்கி உடம்பு ஃபுல்லாக வலிஞ்சு ஓடுது. உண்மையான ஆசீர்வாதம் எங்கே தெரியுமா இருக்குது? சபையோடு கூட நம்ம அட்டாச் ஆகிறோம் பார்த்தீங்களா? சபையோடு கூட நம்ம இணையும் பொழுது நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த சபை தேவனோடு கூட இணையிலையோ, யார் தேவனோடு கூட இணையாமல் இருக்கிறாங்களோ அவங்க தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் பலவீனம். ஏன் வருதுன்னா உன்னோட கனெக்ஷன் தேவனோடு கூட இல்லாமல் இருக்கிறதா இது. இன்னைக்கு நீ தேவனோடு கனெக்ட் ஆகிப்பார். ஏர்டெல் கனெக்டிங் பீப்புள் அப்படி தானே போட்டிருக்கு? ஆமாம் தானேங்க, ஏர்டெல் கனெக்டிங் பீப்புள். த பைபிள் கனெக்டிங் வித் காட். புரிதலைங்களா? த பைபிள் கனெக்டிங் வித் காட். நீ இதை படிக்க படிக்க உனக்கு தெரியாமலே உனக்குள்ள ஒரு அனல் வரும். அல்லேலூயா. அதை வெளியே இருக்கிற மனுஷன் பார்க்க முடியாது, பட் உள்ள நீங்கள் உணர முடியும். இதை படிக்கிறவனை சும்மா விட இந்த பைபிள் சும்மா இருக்க விடாது. சும்மா இருக்க விட நினைக்கிறீங்களா? இதை படிக்க படிக்க உன் வாழ்க்கை தரம் மாறும். நீ ஏசப்பாக்காக உன்னை ஒப்பு கொடுப்ப. அப்போ உனக்குள்ளே என்ன இருக்கும்? ஆசீர்வாதமும் ஜீவனம் இருக்கும். தாவீது அதே தாவீது தான் சொல்கிறாரு, நான் சின்ன பையனாக இருந்தேன், நான் இளைஞனாக இருந்தேன், நான் கிழவனும் ஆகிட்டேன். நான் இளைஞனாக இருந்தேன், எப்படி இருந்தேன்? துள்ளி பாடி டான்ஸ் ஆடி ஆடு மேய்ச்சி பயங்கரமாக இருந்தேன். அதுக்கப்புறம் முதிர் வயதாகிட்டேன். முதிர் வயதான அப்புறம் ஒரு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பேர் தெரியுங்களா? அபிகாயில் இல்லைங்க, அபிஷாக் என்ற ஒருத்தவங்களை திருமணம் வச்சாங்க. அந்த முதிர் வயது வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையே வேற ரகம். இதெல்லாம் எப்படி தெரியுமா கிடைச்சிது? ஒன்றே ஒன்று, ஏசப்பா கொடுத்தது. அவங்க அப்பா அம்மாலாம் ஓரம் வச்சாங்க. ஓரம் வச்சவரை மேலே வச்சார். அல்லேலூயா. கரெக்டாக இல்லைங்களா? நம்ம சொந்தக்காரங்களை ஓரம் வைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க, ஏசப்பா ஒன்று மேலே வைப்பார். அதுதான் அவர். அல்லேலூயா. இயேசுவால் முடியாது ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ வந்துடலாம். முதல்ல ஆசீர்வாதம். இப்போ தாவீது இப்படி வர்ணிக்கிறாரு, எந்த சபை தேவனோடு கூட ஒட்டப்பட்டிருக்கோ அந்த சபையில் ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்குமா. சபைன்றது நீங்கள் தாங்க, நீங்கள் தான் சபை. புரிதலுங்களா? நீங்கள் தான் சபை, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கும்பொழுது உள்ள என்ன இருக்காது? நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுல ஆகிட்டேன், கிழவன் கூட ஆகிட்டேன்ப்பா. நீதிமானு நீதிமானு நீதிமான் என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யார் யாரெல்லாம் நீங்கள் தேவ வசனத்தை விசுவாசித்து பிடிச்சு நடக்கிறீங்களோ நீங்கள் தான் நீதிமான். அல்லேலூயா. அப்போ எல்லாரெல்லாம் கிடையாது. நம்ம தேவ வசனத்தை பிடிச்சு நடக்கிற நம்ம அப்பத்துக்கு கையை நீட்ட விட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் சோதிச்சு பாருங்கள். ஒருவேளை இப்போ உங்கள் வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்குன்னா அவரை பிடித்து பாருங்கள். உன் கையை இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி ஆக்குவார். அதுதான் கர்த்தர். சரி, முதல்ல பிளெஸ்ஸிங்காக வந்துடலாம். பைபிள்லேயே பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங்கு ஜீவன். சொல்லுங்கள், பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமும் ஜீவனும். ஏசப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த இடத்துல ஆசீர்வாதமும்
ஜீவனும் கட்டளையிட்டு சொன்னீங்க. எங்கள் சபையில் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் வாக்கு பண்ணிருக்கிறீங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்குமா, என்றென்றைக்குன்னா எல்லா நாளும் உன் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நான் நீடித்த நாட்களை கர்த்தருடைய வீட்டில் நான் ஏசப்பா கூட அட்டாச்சாக இருக்கும்போது எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். மனுஷனை நம்பாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. மனுஷனை நம்பி ஏமாந்து போனவங்க நிறைய பேர். ஆனால் என் தேவனை நம்பி ஏமாந்தவன் ஒருத்தன் கூட கிடையாது. அல்லேலூயா. அவரை நம்பினவங்க வெட்கப்பட மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. ஆமேனா இல்லைங்களா? நல்ல தெய்வங்க அவர். சரி, இங்கே வந்துடலாம். இப்போ ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குன்னா, நீங்கள் தேவனோடு கூட இணைந்திருக்கும் போது, தேவ வசனப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. வாசிங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் களஞ்சியனா உன் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா, அரிசி போட்டுக்கிற டபரா, எல்லாமே எப்படி தான் இருக்குமா? நிரம்பி இருக்குமா? நீ கையிட்டு செய்கிற வேலைகளே ஆசீர்வாதத்தை கமெண்ட் பண்ணுவாராம். என்ன சொல்லிக்கிறாங்க? கட்டளிடுவார். இதெல்லாம் எப்படி தெரியுங்களா? இது வந்து அவர் ஆசீர்வதிக்குன்னு சொன்னது. எப்படி ஆசீர்வதிப்பார்னா 1ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. This is the answer. நீங்கள் பிளஸடாக இருக்கணும்னா 1ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் வசனத்தின்படியாக இருந்தீங்கன்னா 8ஆம் வசனத்தின்படியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அப்போ தேவனோடு கூட நீங்கள் வாழ்ந்து நடந்து கர்த்தர் காமிக்கிற வழியில் போங்க. மனுஷனுக்கு அவன் மனசுக்கு நல்லா இது கரெக்டு தான் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த வழி மரண வழிகளாம். ஆமாம் இல்லைங்களா? என்ன வழியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னா அதனுடைய முடிவு மரணத்துக்கு கொண்டு போயிடுமா. ஆனால் தேவனுடைய வழிகள் உன்னை ஜீவ பாதையில் நடத்தும். ஆனால் ஸ்பீடாக போக முடியாது, மெல்லமாக தான் போக முடியும். ஆனால் உன்னை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. சரி, இப்போ வந்துடலாம். தேவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிப்பாராம். ஆசீர்வதிப்பார் இல்லைங்களா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தில், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லிருக்காரா? இப்ப நம்ம இன்னைக்கு பலிட்டு இருக்கோமா? இட்டோமா? பலியிட்டோமா இல்லையா? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என்ன அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா, பலன் தந்தீரே. அப்போ பலிப்பீடம் கட்டினா அன்னைக்கு மண்ணில் கட்ட சொன்னார்னா இன்னைக்கு நம்ம தான் மண். அல்லேலூயா. மண்ணினாலே மனுஷன் மண்ணுன்னு நினைவு கூறணுமா? இந்த மண்ணுக்குள்ளேருந்து நீ தேவனை துதிக்கும் பொழுது, நீ கட்டப்பட்டு துதிக்கும் பொழுது, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானம்னா இது நமக்கு தெரியலங்க. சத்திய வேதத்தை பிடிச்சிருக்கு, நமக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே பாய் போடுவாங்க, ரோட்லேயே மேட் போடுவாங்க, முட்டி போடுவாங்க. மற்ற மதத்தினர் ஏன் தெரியுமா? அவர் நாமத்தை உயர்த்துக்கிற எந்த இடத்தும் அவர் வந்து ஆசீர்வதிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் இல்லைங்களா? அப்போ தேவ நாமத்தை உயர்த்துங்க, உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். சரி, வந்துடலாம். அடுத்தது, இந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. 1
சகலவித ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. முதல்ல ஆசீர்வாதத்தை பார்த்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். எப்படி போட்டிருக்கு? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதமா ஆசீர்வாதங்கள்? ஆசீர்வாதங்கள் தானே போட்டிருக்கு. ஆசீர்வாதம் தானே, அப்படின்னா ப்ளூரல். புரியுதுங்களா? ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள். எங்க அப்பா இருக்கார்ல, எங்க அப்பா ஆபிரகாம் ஈசாக்கு, அவங்க 2 பேருடைய ஆசீர்வாதத்தை விட மேற்பட்டதா இருந்தது நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும். இப்போ நீங்க நித்திய பர்வதம் நினைக்கிறீங்க, பரலோகத்து நித்திய பரலோகம் வரைக்கும் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரின் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. சரி, இப்போ இந்த யாக்கோபுக்கு மேலான ஆசீர்வாதம் இருக்கு, அது யார் மேலே வருமா? யோசேப் மேலேயும். அவங்க தம்பி யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவன் சகோதரனுடைய விசேஷத்தின் மேலே சொல்லப்பட்டிருக்கு. சரி, நான் இதனுடைய அர்த்தம் வேறு, நான் இதை எடுத்த டைம் போயிடும். சரி, வந்துடலாம். இப்போ இவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுனா, மேற்பட்ட ஆசீர்வாதம்னா யாக்கோபு அவரை ப்ளஸ் பண்ணும்போது எப்படி ப்ளஸ் பண்ணார்? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29 வாசிங்க. ஆதியாகமம் 27 அதனுடைய 28, 29. தேவன் உனக்கு வானத்து பனியையும். சரி, இப்போ தேவன் என்ன கொடுப்பாராம் யாக்கோபுக்கு? என்னங்க நம்ம சங்கீதம் 133 அதனுடைய 3 வாசிச்சப்ப இறங்கும் பனிக்கு அப்படி தான் இருக்கு, அப்படி தானே இருக்கு பனி. அந்த பனியும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக அப்படின்னு போட்டிருக்காரு. இதுதான் ஆசீர்வாதங்கள். சரிங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான் யாரு? யாக்கோபு. யாரு? யாக்கோபு. மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தோட ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தோட மேலான ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு மேலான ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உனக்கு ஜீவனும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளிடுவார். இந்த யாக்கோபு பற்றி சற்று நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். யாக்கோபு, சரி, ஆண்டவர் இவர் சொல்லிட்டாரு எப்படி இருக்குமா, வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் தெரியுமா. ஆண்டவர் சொன்னார், நான் யாக்கோபுக்கு எப்படி இருப்பேன்னா பனியை போல் இருப்பேனா. ஓசியா 14ஆம் அதிகாரம் அதோடைய 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். எப்படி இருப்பாரு ஆண்டவர்? நீங்கள் தேவனோடு கூட அட்டாச்சாக இருந்து பாருங்க, தேவன் உங்களுக்கு பனியை போட்டிருப்பார். எப்படி இருப்பாராம்? பனி என்னென்ன புரிஞ்சுக்கோங்க. பனின்னா வேற ஒன்றும் இல்லை, மேலான ஆசீர்வாதம். தேவன் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னாரு. அவன் எப்படி இருப்பானா? அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். சரி, இது 2 மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லீலி புஷ்பம் என்ன தெரியுங்களா? லீலி புஷ்பம் எங்கே தெரியுமா இருக்கும்? முள். அந்த லீலி புஷ்பம் செடி முள். ரோஜா பூ எப்படி இருக்கும்? ரோஜா பூ செடி முள், நடுவில் ரோஜா பூ இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அவன் லீலி புஷ்பம் அப்படின்னா இந்த உலகம் முள், உலகத்தை முள்ளுக்கு ஒப்பிட்டிருக்காரு. இந்த உலகத்தின் நடுவில் நம்ம வாழ்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம். பார்த்தீங்களா? எங்கே ஒரு செகண்ட் ஆகாதுங்க தப்பு பண்ணுறதுக்கு. புரிதுங்களா? தப்பு செய்யறதுக்கு ஒரு செகண்டு கரெக்டாக இல்லைங்களா? யாரால் தான் முடியாது. ஆனால் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறோம் பார்த்துங்களா? அதை தான் அங்கே ஆண்டவர் சொன்னான், யாக்கோபுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் இருப்பான். எப்படி இருப்பான்? உலகத்தின் நடுவில் ஒரு தனித்துவமாக ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் நிற்பான்னு சொல்லப்படுறது தான் அவனுடைய அர்த்தம். அல்லேலூயா. சரி, இருந்துடலாம். இப்படி யாக்கோபு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆசீர்வாதம் உடையவர் தான், பட் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேன், ஆசீர்வாதம் கொடுப்பாரு, ஜீவனை கொடுப்பாரு, அப்போ பிரச்சனை எனக்கு இல்லையா? கண்டிப்பாகவே யூ நீட் டு see the ப்ராப்ளம். ஆனால் உனக்கு பிரச்சனை வரும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில்
அது உன்னை அணுகாது, நீ அதை பார்ப்ப, அவ்வளோதான். தேவன் விட்டுற மாட்டார். அதுக்குன்னு பிரச்சனை வராமல், பிரச்சனை வரும், இடரல் வருவது கூடாத காரியம், இடரல் வரும். ஆனால் இடரல் செய்கிறனுக்கு ஐயோ, ஆமேன் இல்லைங்களா? ஐயோ, நான் சொல்லுங்க, அப்பா சொல்லியிருக்காரு, உனக்கு இடரல் வராது கூடாத காரியம், என் நாமத்தினால நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ ஏசப்பா பற்றி சொல்ல ஒழுங்கா வாழு, ஒழுங்கா இரு அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை பகைப்பாங்க. புரியுதுங்களா? நீ ஒழுங்கா வாழு, ஒழுங்கா இரு, ஏசப்பாவுக்கு பிடிக்காது, ஏசப்பா உன்னை அடிப்பார், வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்களே நம்மளை எதிர்ப்பாங்க. என் நாமத்தினால நீங்கள் எல்லாராலும் பகைப்படுங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது பிள்ளைங்களும் நம்மளை எதிரியாகி பார்க்குற சூழ்நிலை வரும். தவறு செய்கிறவங்கள தவற செய்யாத ஒழுங்காக வாழுன்னு சொல்லும்போது நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. வந்துட்டான் சொல்கிறதுக்கு. ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆமாம் இல்லைங்களா? ஏங்க, எல்லா இடத்துலையும் நம்ம எக்ஸிபிஷன் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூல் எஜுகேஷன் கற்று கொடுப்போம், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பாவத்தை உணர்த்தி சொல்கிற இடம் சபை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. உன் பாவத்தை, நீ செய்கிற குறைகளை சுட்டி காண்பிப்பது சபையே தவிர வேறு எங்கேயும் கிடையாது. சரிங்களா? அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கர்த்தர் நம்மளை மேலான வச்சாலும் பிரச்சனை வரும்னா வரும். ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார், தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செலவல் வாசிங்க ஆதியாகமம் 32 அதனுடைய 10ஆம் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். சரி, இப்போ பயங்கரமான பிளஸிங் தான். டபுள் பிளஸிங் கூட வராரு. டபுள் பிளஸிங் தானே. இரு பரிவாரமா பாட்டெலாம் பாடுறோம். வெறும் கையாய் நான் கடந்து சென்று இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி அப்படின்னு சொன்னாரு. ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை தூதிப்பேன், ஈசாக்க தூதிப்பேன், ரெபேக்காவை தூதிப்பேன்னு சொல்ல ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை தூதிப்பேன். நான் அழுதுகிட்டே போனேன். இப்போ ஆனந்த கழிப்போட வச்சுருக்குங்க. நல்ல ஆஸ்தி இருக்குங்க, ஏகப்பட்ட ஆடு மாடு வேலைக்காரங்க ஒட்டகங்க. ஜம்முன்னு வராரு, ஒட்டகத்து மேலே தான் ஏறி வராரு. சரி, அந்த நாள்லாம் ஒட்டகத்தை தான் என்ன பண்ணாங்க, எலியேசர் போனப்போ ஒட்டகத்து மேலே ஏறி போனார். நல்ல ஆஸ்தியோடு தான் வராரு. ஆனால் வரும்போது அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனைங்க எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ பிரச்சனை நம்ம பார்த்தாரு. யாக்கோபு பார்க்காத பிரச்சனையே கிடையாதுங்க. வசனம் சொல்லுது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை. வாசிங்க ஆதியாகமம் 3:15 வாசிங்களே. இந்த யாக்கோபை பற்றி தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னது ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். குதிகால யார்? குதிகால ஏசப்பா குதிகாலையா? சற்று நீங்கள் வசந்தம் புரிஞ்சுக்கணும். அவர் பாம்பு தலையை நசுக்குவார். அவரை பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் யாக்கோபை நசுக்குவான் அவன். நம்ம தான் இஸ்ரேல், புரியுங்களா? நம்ம தான் யார்? நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரேல். நம்மளை நசுக்க பார்ப்பான். அவனுக்கு வேறு வேலை இல்லைல்ல, நம்ம தான் நசுக்குவான் புரியுதுங்களா? அவர் உன் தலையை நசுக்குவார், ஆனால் நீ அவர் குதிகாலை ஏற்றுங்களா? யாக்கோபு பிறந்தப்ப குதிகாலை பிடிச்சி தான் வந்தார். அவங்க அண்ணன் குதிகாலை பிடிச்சிட்டு இப்படி ஒரு பிரசவத்தை நான் பார்த்ததே இல்லை. ட்வின்ஸ் பிரசவத்தில் தனித்தனியாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் விட்டு பிறந்ததை பார்த்துருக்கேன் தவிர அட்டன் டைமில் குதிகாலை பிடிச்சிட்டு வெளியே வந்தவர் யார் தான்? அவர் பேர் குதிகாலு. அப்போ குதிகாலை நசுக்குவேன்னா சாத்தான் எப்போ பார்த்தாலும் யாக்கோபை அழிக்கிறதுக்குனே பிளானு. அதான் சொல்கிறார், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை,
இல்லை. நசிக்கிட்டே இருப்பான் பிசாசு. நமக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம நெசக்க தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தரை விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர். முதல்ல ஒரு பயம் வந்துச்சு யாக்கோபுக்கு. இருந்துச்சு இன்னைக்கு 3 காரணம் பார்ப்போம். ஒரு பயம் வந்துச்சு. பொதுவாக எத்தனை பேர் பயப்படுறீங்க? பிரச்சனையை பார்த்தா ஒரு பயம். நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் பிரச்சனை வந்தால் பயம் வந்துடுது. பயம் வருதா இல்லைங்களா? வாசிங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியோ, அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறை அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். யாருக்கு பயந்திருக்கிறாராம்? யாருக்கு பயந்திருக்கிறாராம்? அப்போ ஒரு பயம் வந்திருக்கு. பணம் இருக்குங்க, பெரிய கூட்டம் இருக்கு கூட. அந்த 32ஆம் அதிகாரத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா மக்னாயிம் தேவனுடைய தூதர்களும் வந்திருக்கிறாங்க. அதுதான் இரு பரிவாரம். மக்னாயிம்னா 2 கேம்ப்ஸ், 2 சேனைகள். ஒன்று யாக்கோபனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மனுஷ சேனை, இன்னொன்று தேவனுடைய சேனை. இதுதான் இரு பரிவாரங்கள், 2 கேம்ப்ஸ். சரிங்களா? அவங்க என்ன இருக்கு? தேவ பாதுகாப்பும் மனுஷனுடைய பெருக்கமும் இருக்கு. ஆமாங்களா? அப்போ இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. என்ன பயந்துருங்களா? எல்லாமே இருக்குங்க. பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஒட்டகம் இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பயமும் கூட இருக்குது. பயப்படுற ஆண்டவர். அப்போ ஆண்டு சொன்னார், நீ ஏன் பிள்ளைடா, நீ ஏன் பிள்ளை, மகளே நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை விட்டுருவேனா? நான் வைக்கிறேன் அவனுக்கு பயம். உனக்கு பயம் வைக்க வரானா? அவனுக்கு நான் வைக்கிற பயம். 400 பேரோட வரானா அவனை எதிர்க்கிறதுக்கு? இல்லை 4000 பேர் வரானா, 40,000 பேர் கூட வரானா, 1,00,000 பேர் கூட வந்தால் கூட அவனுக்கு நான் வைக்கிற பயம். என்ன இல்லைங்களா? பைபிளில் பார்க்குறோம். ஒரு ராஜா, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக 1,85,000 பேர் வந்தாங்க. அசிரியா சேனை ஒரே ராத்திரியில் கதை முடிச்சிட்டார். காலைல எழுந்து பார்த்தா ஒரு ராத்திரியில் 1,85,000 பேர் காலி பண்ணிருக்கிறாரு. யாருக்காக? அதே தெய்வம் தாங்க நம்ம வணங்குறோம். பாட்டு பண்ணல, யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் என்னாலும் நடத்துகிறவர். உன் பயத்தை எடுத்து போடுவார். உனக்கு பயம் வைக்கிறவனுக்கு அவர் பயம் வைப்பார். ஏசா 400 பேருக்கு வரான் அவனை அடித்து காலி பண்ணுறதுக்கு. அந்த 400 பேருக்கு இவர் தூதரை அனுப்பி, அங்கே போய் மகனை நீ ஏதாவது பேசின பொழந்து கட்டுவேன், உன்னை என்ன பண்ணுவேன்? பைபிள் இல்லைன்னு யோசிக்கிறீங்களே? பைபிள் எழுதுன்னு யோசிக்கிறீங்க? பைபிளெலாம் உங்களுக்கு டீட்டெயில் எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஆசேர் என்கிற ஒரு புத்தகத்தில் அதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. சரி, பயம் வச்சார். இப்போ பயத்தை எடுத்து போட்டாரா? தாக்க வந்தவன் தழுவி கொண்டானா. அப்படி தானே? யார் கட்டி பிடிச்சது? எங்க நீங்கள் பைபிள் எங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. ஏசை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு, யாக்கோபு கொடுக்கல. வச்ச பயம் அப்படி. ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், பயத்தை எடுத்து போடுவார். பயத்தை எடுத்து போடுவார். என்ன வியாதி பயம், பிசாசு வியாதியை காமிச்சு பயப்படுத்த பார்க்குறானா, வறுமையை காமிச்சு பயப்படுத்த காமிக்கிறானா, பிரச்சனையை காமிச்சு பயப்படுத்த பார்க்குறானா, ஏசப்பா பயத்துக்கு பயம் வைக்கிறவர். அல்லேலூயா. பேயை பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? பேயை பார்த்தா என்னங்க வரும்? பயம் தானே வரும். அப்போ அவன் பயம் தானே. அந்த பயத்துக்கு பயம் வைக்கிறவரை நம்ம ஏசப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்த வசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டார். நம்ம கண்டிப்பாகவே நம்ம வாழ்க்கையில் பாடு கஷ்டம் இருக்கும். இல்லாமல் இல்லை. வாசிங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அதோட 36ஆம் வசனம். 30 ஆதியாகமம் 31, 36. ஆதியாகமத்தில் அப்படியே இருங்க. அடுத்தடுத்து. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு 31, 36 வாசிங்க. இவ்வளவு
உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு ஆ நான் செய்த தப்பிதம் என்ன, ஆ நான் செய்த துரோகம் என்ன? ஆ இல்லை, இரவிலே வெயில் ஆகிலும் 40 வாசம். சரி வாசிங்க. 40 வாசிங்க மாற்றி போட்டு. பகலிலே வெயிலும் ஆ இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. ஆ நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. ம் இவ்விதமாய் பாடுபட்டேன். என்ன பட்டாரா? என்ன பட்டாருங்க? பட்டாரா இல்லைங்களா? பட்டாரா இல்லையா? பட்டார். பாடு. நீங்கள் அப்போ தான் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாடுபடுறதை குறித்து கவலைப்படுங்க. உங்கள் பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். இவர் பாடுபட்டது எத்தனை பாடுட்டார்? அவர் நேர்மைங்க. களவு போனதெல்லாம் கொண்டு கொடுத்துருக்காரு, கணக்கு ஒப்புவிச்சார். இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். முதல்ல ஒரு 7 வருஷம் யாருக்கு வேலை செஞ்சார்? ராக்கேலுக்காக வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் லேயலுக்காக ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் 6 வருஷம் யார்கிட்ட வேலை செஞ்சார்? அப்போ தான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ஆனார். 7 வருஷம் சின்ன பொண்ணுக்காக கேட்டேன், நீ மாற்றிட்ட, திட்டு பையன் நீ. பெரிய அக்காவாக கட்டி விட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சின்ன அக்காவை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னே, கட்டி கொடுத்துட்டேன். அந்த அக்காவுக்கும் 7 வருஷம் வேலை செஞ்சேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்குறதுக்கு மனைவி மாதிரி தோணுதில்ல. இதோடைய பின்னணி தெரியுங்களா? நம்ம லேயாளுக்கு வந்து இணை நம்ப, ராக்கேலுக்கு இணை வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க. நம்மளையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அவங்களையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஹலோ, புரியுதா? அவங்களுக்காகவும் பாடுபட்டார், நமக்காகவும் பாடுபட்டார். புரிஞ்சுதா இல்லைங்களா? பாடுபட்டார் இல்லைங்களா? 7 வருஷம் பாடுபட்டார். 6 வருஷம் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆனார். அந்த பிஸ்னஸ் பார்ட்னரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏமாத்தினாங்க. யார்? மாமா ஏமாத்தினார். இந்த புள்ளி போட்டதை குட்டி போட்டுனா இந்த ஆள் சொல்லுவான், புள்ளிலாம் எந்து, சரி வரியெல்லாம் எந்து. இவர் வரி சொன்னோடனே ஏசப்பா வரி குட்டியாக போட வச்சார். அப்புறம் பண்ணுற மாமா வந்து இல்லை இதெல்லாம் எந்து, சரி கலப்பு நேரம் உந்து, கலப்பு நேரமாக போடுது. என்னடா இவன் எதை சொன்னாலும் இவன் தான் போடுது. ஏன்னா தேவன் சொல்கிற இதெல்லாம் போடும், இதை சொல்லு அப்படின்னாரு. யாக்கோபு சீவி போட்டதால் குட்டி போடல, தேவன் போட வச்சார். அல்லேலூயா. உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால, தேவனால் ஆகும். இன்றைக்கி நீ நினச்சேன்னா என்ன என் பலம், என் சாமர்த்தியம் நினைக்காத. உன் பலம் சாமர்த்தியம் உனக்கு பலத்தை கொடுத்தது அவர், உனக்கு உசுரை கொடுத்தது அவர். நீ நடக்க ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு அவர் கிருபை செய்யணும். ஆமாம் இல்லைங்களா? ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு அவர் கிருபை செய்யணுங்க. ஆமாம் இல்லைங்களா? சரி, 3வது பார்த்தீங்கன்னா ஒன்று பயம், 2வது பாடுபட்டேன், 3வது பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள். நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வருதா? கவலையே படாதீங்க. கவலையே படாதீங்க. கர்த்தர் நம்மளை ஏமாற விட மாட்டார். யார் நம்ம என்னன்னாலும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த மாமா பார்த்தீங்கன்னா 10 வாட்டி என்ன பண்ணாராம்? சம்பளத்தை மாற்றினார். ஆனால் தேவன் விடலைங்க. நம்மளை அப்படி நினச்சாலும் தேவன் விடவே மாட்டார். நம் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம பாஸ் நம்மளை அப்படி பண்ண நினைக்கலாம். வேலை செய்கிற ஸ்தலத்தில் 100 ரூபாய் சம்பளத்தை கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த 100 ரூபாவை குறிய செலவை கர்த்தர் நம்ம கட் பண்ணுவார். தேவையில்லாத செலவு இல்லாமல் கர்த்தர் கட் பண்ணி நம்மளை காப்பார். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்த பெரிய இது லிஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் ஆதியாகமம் 31:11 நீங்கள் 7 12 பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. ஏமாற்ற பார்த்தார் அவங்க மாமா அவரை. தேவனை வந்து ஏமாற்றப்பட விடவில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆமாம் இல்லைங்களா? பிஸ்னஸில் நம்மளை யாரும் ஏமாற்று நினைக்கிறாங்க வைங்களேன், ஏசப்பா நம்ம கூட இருந்தாருன்னா அவன் தான் ஏமாந்து போவான். அல்லேலூயா. தேவன் நம்ம பட்சத்திருந்தால் மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமாம் இல்லைங்களா? சரி, அப்புறமா லாபானுக்கும் பயந்தார். லாபான் எல்லாத்தையும் பிடுங்கு தான் வந்தார். நீங்கள் ஏதோ லாபான் சும்மா வழி அனுப்ப வந்தார் நினைக்காதீங்க. வாசிங்க ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனம். என் பிதாவின்
ஆபிரகாமின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். வெறுமையா அப்படின்னா பொண்டாட்டி புள்ள குழந்தைங்க வேலைக்காரங்க ஆடு மடங்கு எல்லாம் நீ வரவே விட வந்த. உங்கள் அம்மா உனக்கு சல்லி பைசா கொடுக்கலடா, உங்கள் அப்பா சல்லி பைசா கொடுக்கல, கோலும் கைமா வந்தான்னு நீயே சொல்லியிருக்கிற. இதெல்லாம் அவங்க லாபாவுடைய பையன் சொன்னான் எங்கள் அப்பா அது அப்படின்னா எல்லாம் பிடுங்க தான் வந்தான் அடிச்சு வெறுமையாக துரத்த பார்த்தான். ஆனால் தேவன் பயம் வச்சார். ஒருவேளை நம்மளுடைய பிரயாசங்களை பிசாசு திருட வந்தான்னா தேவன் அவனுக்கு பயம் வைப்பார். பயத்துக்கே பயம் வைக்கிறவர். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, என் கூட என் தேவன் இல்லைன்னா நீ எல்லாத்தையும் பிடுங்கி என்னை வெறுமையாக அனுப்பியிருப்ப. ஆமாம் இல்லைங்களா? பிசாசு நம்மளை என்றைக்கோ நடுவில் நிப்பாட்டிருப்பான். நிப்பாட்டாத காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நம்மோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம என்றைக்கோ முடிஞ்சிட்டு கதை. யாக்கோபு சாட்சி சொல்லு, எங்கள் அப்பா என் கூட இல்லைன்னா நீ என்னை இப்போ எல்லாம் ஏமாற்றி என்னை நடுவில் விட்டுருப்ப. ஆமாம் இல்லைங்களா? சரி, அப்படி எல்லாத்தையும் கொடுத்தாரு. திரளான ஆஸ்திகளோடு கூட பயங்கரமான ஆள் யார்? மேலான ஆசீர்வாதத்தில். சரி, பொருள் நிறைய இருக்குது, நிறைய ஆடு இருக்குது. அன்றைக்கெலாம் ஆஸ்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் நகை, வீடு, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அசையும் சொத்து, அசையா சொத்து. சரி, அசையா சொத்து ஒரு நாள் சொல்லுங்கள், அசைகிற சொத்து ஒரு நாள் சொல்லுங்கள் பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் அசையும். நகை, வீடு, பணம் அசையுமா? கை மாறும். அப்புறம் வேற இருக்குது அசையாதது? மூவபிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்களா? எல்லாமே இருக்குது. தி வேர்ல்டு பிக்கெஸ்ட் பெரிய பணக்காரன் யார்? எலன் மஸ்கா? அவர் தானே எலன் மஸ்கா? அவர் தானேங்க. எனக்கு அப்பப்போ டவுட்ரும், இல்லை அவர் கொடுத்ததில் கொஞ்சம் வச்சுக்கினே நீ பணக்காரன்னு சொல்கிறியே. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அகிலத்தையும் உண்டாக்கினவர், கிரகங்களை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர் எங்கள் அப்பா ஓனரு, எங்கள் அப்பா புள்ள நான். இன்றைக்கி வேணால் நான் இப்படி இருக்கலாம், என்னை அழைச்சிட்டு போகும்போது என்னை இப்படியே வைப்பார். வேறு லெவலில் நம்மளை வைப்பார். சொல்லுங்கள், என்னை வேறு லெவலில் வைப்பார். இன்றைக்கி நமக்கு கஷ்டம்லாம் வரலாம், பிரச்சனை வரலாம், பாடு வரலாம், பயப்படாதீங்க. ஆனால் தேவன் அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென் இல்லைங்களா? அதிக நித்திய கன மகிமையை நமக்கு கொடுக்குமா? யாக்கோபு சந்தித்தவைகள் எவ்வளோ பார்த்துருக்காரு, இவ்வளோ பாடுகள், ஆனால் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது, ஆனால் பார்த்துருக்காரு. நமக்கு கூட தானே பணம் இருக்குது, ஆனால் பிரச்சனையை பார்க்குறோம் இல்லைங்களா? ஒன்றே ஒன்று, நம்ம இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தேவன் நல்லவருங்க, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். சரி, அதோடு கூட இந்த மேலான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா, இந்த பனி சொல்லப்பட்டில பனி, இந்த பனியில் தான் மனுஷனை மண்ணால் மோல்டு பண்ணி ஜீவனை விட்டுரு. மோல்டு ஆக்கிறதுக்கு தெரியுங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், மண் உதிரியாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. மண்ணை மோல்டு ஆக்கினா தான் ஒரு பாத்திரமாக ஆகும். அப்போ நீங்களும் நானும் மோல்டு ஆவதற்கு தேவனுடைய வசனம் நமக்கு வேணும். அல்லேலூயா. நீங்கள் மோல்டு ஆகணுமா? உங்கள் மேலே தேவ வார்த்தை பனி பெய்யணும். அப்போ தான் நீங்கள் மோல்டு ஆக முடியும். தண்ணியை ஊற்றி நல்லா மிதிச்சு எடுத்து தான் உருண்டையாக வரும். மோல்டு ஆக்கிறதுக்கு என்ன வேணும்? மோல்டு ஆகணும். அப்போ தேவனோடு கூட அட்டாச்சாருங்க. சரி, கடைசியாக அவர் ஜீவனை பெற்றுக்கொண்டாரா? அவர் பரதேசில் இருக்கிறாரா? இவ்வளோ ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது, பெற்றுக்கொண்டாரா? புதிய ஏற்பாடில் ஏசப்பாவை சாட்சி கொடுத்துருக்கிறாரு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் அவனுடைய 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில். லூக்கா 13:28. நீங்கள்
ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையும். சரி, இப்ப யாக்கோபு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? தேவராஜ்யத்தில் என்ன இல்லை? புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை. தேவராஜ்யம் பிரதிச்சியமாக வராது, அது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் இல்லைங்களா? இப்போ அவர் ராஜ்யத்தில் இருக்காருங்களா? எங்கே இருக்காரு யாக்கோபு? எங்கே இருக்காரு? எங்கே தேவ ஆசிரம் தேவனுக்கு நீங்கள் இணைந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த உலகத்துக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திச்சிருவார். சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினி கிடக்கும், நீதிமான் அப்பத்திற்கும் தண்ணிக்கும் அலையும் தெரிய மாட்டான். எல்லாத்தையும் டோட்டல் உன் பேக்கேஜை கர்த்தர் பார்த்துக்குவார். ரெண்டாவது ஜீவனை கொடுப்பார். இதுதான் மேலான ஆசீர்வாதம். இப்போ எங்கே இருக்காரு? தேவ ராஜ்யத்தில் இருக்காரு இல்லைங்களா? அல்லேலூயா. எங்க நமக்கு தாங்க இந்த இது உலகத்தில் ஆஸ்திகளை வைத்து கொண்டு பணங்களை வைத்து கொண்டிருக்கிறவனுக்கு அவன் மரித்தா எங்கே போவான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஏழை ஆகிய நமக்கு அன்றன்றுக்கு அப்பன் சாப்பிட்ற நமக்கு தெரியும். இன்னைக்கு செத்தா யாரை போய் பார்ப்போம்? யாக்கோ போய் பார்ப்போம். ஆனால் எப்படின்னு ஆடலாம் மேய்ச்சிங்க, எத்தனை திருடு போச்சு, எத்தனை பேர் மாமா கொடுத்தீங்க, உன் மாமன் கேடியா? உனக்கு எப்படி தெரியும்? பைபிள் படித்தேன்னே, 10 வாட்டி ஏமாத்தினாரேன். உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் பைபிள் தானே படித்தேன். ஆமாடா 10 வாட்டி ஏமாத்தான்டா கேடி பையன். ஃபஸ்ட்டு பொண்ணனை கொடுத்து ஏமாற்றி விட்டான், ராத்திரி கண்ணை கட்டி ஏமாற்றி விட்டான். அதுக்கப்புறம் சரி பாடுபட்டேன், 7 வருஷம் பாடுபட்டேன். அப்புறமா பார்ட்னராக போகும்போது கூட கவுத்து போட்டான். ஆனாலும் என் தேவன் விடலை. அல்லேலூயா. அங்கே போய் பார்ப்போம் யாக்கோபை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எலியாவை பார்ப்போம், எரேமியாவை பார்ப்போம், சகல தீர்க்கதரிசிகளையும் பார்ப்போமா இல்லைங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு? ஏன்னா நம்ம தேவனோட கூட இணைந்திருக்கிற சபை நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனை வச்சிருக்காரு. இன்னொரு வசனம் வாசி முடிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32. மேத்யூ உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும், மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். இப்ப யாக்கோபு எங்க இருக்காரு? ஜீவனை பெற்றிருக்காரு. அல்லேலூயா. அப்ப தேவனை நம்புகிற நமக்கு, தேவனோடு கூட இணைந்திருக்கிற நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய பரதேசி பரலோகம் எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்கள் தேவனோட கூட அட்டாச் ஆருங்க. தேவனை பிடிங்க, தேவன் பெரிய காரியத்தை செய்வார். மனுஷனால் கூடாது தான், தேவனால எல்லாம் கூடும். சோதிச்சு பாருங்க, சோதிங்க தேவனை. ஆண்டவரை இதை செஞ்சீங்கன்னா இது செய்யுங்க எனக்கு, அப்போ நான் நிர்ணயிச்சுக்கிறேன் நீங்கள் அப்படின்னு கேளுங்க. கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். எங்க கிதியோன்னு கேட்டாருங்க, கிதியோன்னு கேட்டார் இல்லைங்களா? ஒரு தோலை போட்டு தோலில் மட்டும் பனி வரணும், மற்ற இடம்லாம் காஞ்சி போயிருக்குனாரு. வந்துச்சு. மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் பண்ணார், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், மற்ற இடம்லாம் பனி பெஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல நீ கேளு, கர்த்தர் கண்டிப்பாகவே செய்வார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சொல்லுங்கள், கர்த்தர் பெரியவர், பெரியவர் பெரிய காரில் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யவோம், அவர் செய்வதை அவர் செய்வார். யாக்கோபு செஞ்சது ஒன்றே ஒன்று, தேவனோடு கூட இருந்தார். நம்ம தேவனோடு கூட இருப்போம், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.